சனிக்கிழமை அன்று மறந்தும் கூட இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள். என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு. சனிக்கிழமை எப்பொழுதுமே ஜவுளிகள் எடுக்காதீங்க. இது இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணக்கூடிய செயல்கள். ஜவுளிகள் எடுக்கும் பொழுது எப்பொழுதும் எண்ணெய் சேர்ந்து வாங்காதீங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சனிக்கிழமை வாங்கக்கூடாது. ஏனென்றால் இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருளாகும். ஆனால் மற்றவருக்கு இரும்பு பொருள் வாங்கி தானம் பண்ணலாம் என்றால் தீராத கடனும் தீரும், கடன் தீரும். இது உண்மை. சனிக்கிழமை தலை குளிக்காதீங்க என்றால் அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாது. நல்ல நாள் மட்டும் வந்தால் குளிங்க. ஜவுளி, எண்ணெய், சீவக்காய் 3 ஒன்று போல எந்த கிழமை ஆனாலும் சரி வாங்காதீங்க. உப்பை எப்பொழுதும் சனிக்கிழமையில் வாங்காதீர்கள். சனிக்கிழமையில் உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டங்களை சந்திப்பீர்கள். எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்தது அல்ல. எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமைகளில் வாங்கும் பொழுது அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். லக்ஷ்மி தேவி துடைப்பம் போன்ற பொருட்களிலும் வாசம் செய்கிறாள். வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களையும் சனிக்கிழமைகளில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அப்படி வாங்கினால் எதிர்பார்க்கும் காரியங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்களில் இடையூறுகள் ஏற்படும். இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.